ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு ஆதி ரத்தினங்களும் சரி, தன்னுடைய அலௌகிக அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதா மூலமாக ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆதி ரத்தினம் ராஜ்யோகி சகோதரர் ரமேஷ் ஷா அவர்கள் எப்படி ஸ்ரீ சாகர பிரம்மா பாபாவுடன் எப்படி முதல் சந்திப்பு இருந்தது, அவர் எப்படி வாழ்ந்திருந்தார், அவர் எப்படி மரியாதைக்குரிய அதாவது பெர்சனாலிட்டியாக இருந்தார் அப்படி என்று தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக கேட்கலாம். கவனமுடன் கேளுங்கள். சகோதரர் ரமேஷ் அவர்கள் ஜனவரி அதாவது ஜனவரி 28, 2017 அன்று தன்னுடைய பூத உடலை விடுத்தார். அவருடைய லௌகிக பிறந்த நாள் பிப்ரவரி 5, 1934 கிட்டத்தட்ட 83 வயதில் தன்னுடைய சூலமான ஆடையை விடுத்து பரமாத்மாவுடைய மடியை அடைந்து அவர் அட்வான்ஸ் பார்ட்டில் சேர்ந்திருக்கின்றார். வாருங்கள், இன்றைக்கு நாம் சகோதரர் ரமேஷா என்ன சொல்ல போகிறார் அப்படின்ட்டு முழுமையாக நாம் கேட்கலாம் இந்த பாக்கிய விதாதா மூலமாக. சகோதரர் ரமேஷா அவர்கள் 1952 ஆண்டு இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் இந்த இயக்கத்தில் இணைந்தார் மற்றும் 1961 ஆண்டு அந்த ஆண்டிலிருந்து முழுமையாக இந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவர் லௌகிகத்தில் என்ன படிப்பு படித்தார் அப்படி என்றால் பிகாம் படித்திருக்கின்றார், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ். பிறகு LLB படித்திருக்கின்றார், சார்ட்டர்ட் அக்கவுண்ட் படிச்சிருக்கின்றார். அதுக்கு மட்டுமா போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸாக அதாவது ஈஸ்டர்ன் மற்றும் வெஸ்டர்ன் அந்த பிலோசபி முடித்திருக்கின்றார் தத்துவியல. இது மட்டுமல்லாமல் அவர் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பிரம்மகுமாரிகளுடைய கல்வியும் சரி, பிரம்மகுமாரிகளுடைய தத்துவமும் சரி பரப்பியிருக்கின்றார். சகோதரர் ரமேஷ் அவர்கள் அடிஷனல் செக்ரட்டரி ஆஃப் பிரம்மகுமாரிஸ் அதில் இருந்திருக்கின்றார். அதன் கூடவே மேனேஜிங் ட்ரஸ்டி ஆஃப் WRST அது முடித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஃபவுண்டரி செக்ரட்டரி ஆஃப் BES அது முடித்திருக்கின்றார். அதன் கூடவே ஆர்கனைஸ் செக்ரட்டரி ஆஃப் RERFH பர்சன் ஆஃப் ஜூரிஸ்ட் விங் அண்ட் ஸ்பார்க் இதையும் நிர்வகித்திருக்கின்றார். இவ்வளவு பொறுப்புகள் இருந்தும் எப்படி பிரம்மா பாபாவோட தன்னுடைய அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார் பார்க்கலாம். பிரம்மகுமார் சகோதரர் ரமேஷ் அவர்கள் பிதாஸ்ரீ சாகர பிரம்மா பாபாவுடன் தன்னுடைய அனுபவத்தை கிட்டத்தட்ட 58 ஆண்டுகளுக்கு முன் இந்த சந்திப்பு பிதாஸ்ரீ பிரம்மா பாபாவுடன் நடந்திருது. அது எங்க? மும்பைல. அப்போ பிரம்மா பாபா அவர்கள் மும்பைக்கு வந்த பொழுது இந்த சந்திப்பு என்னுடன் சரி அவரும் நடந்தது. நான் இன்னும் அந்த காட்சியை தெளிவாக இப்பொழுது நான் உங்களுக்கு கூறப்போகின்றேன். அந்த நேரத்தில் எனக்கு எந்த ஒரு ஞானமும் கிடையாது. கலியுகத்துல கடவுளுடைய அவதாரம் அதாவது பாக்கியசாலி ஆத்மா மற்றும் இந்த ரதத்தின் மூலமாக நடைபெறுகிறது என்பது பற்றி எனக்கு தெரியாமல் இருந்தேன். நான் முதன்முதலாக பிதாஸ்ரீயை சந்திக்க பொழுது அதாவது பிரம்மா பாபா சந்தித்த பொழுது அவருடைய மகான் தன்மையை பற்றி தெரியாமல் இருந்தேன். அவரை நான் மருத்துவமனையில் சந்தித்த பொழுது மருத்துவமனையில் ஒரு அறையில் படுத்துக்கொண்டே அவர் எப்படி இருந்தார்? அவர் பார்க்கல எனக்கு. நான் லௌகிகத்துல பார்த்திருக்கின்றேன். அதாவது அஜாந்தா கோயில் எல்லோர குகையில பார்த்த அந்த குகையில ஓவியங்களை படுத்திருந்த அதாவது கௌதம புத்தரை பார்ப்பது போலவே இருந்தது முதல் முறையாக. ஒரு தர்மத்தை படைப்பவர் இப்படி பிரபாவசாலியாக இருக்கத்தான் செய்வார். அவரை சந்திக்கும் சாமானிய மனிதன் மீது அதனுடைய பிரபாவம் கண்டிப்பாக படத்தான் செய்யும். அவ்வளவு மரியாதைக்குரிய தோற்றமாக இருந்தது பிதாஸ்ரீ பிரம்மா பாபாவுடைய தோற்றம்.
அவருடைய இடமோ உண்மையில் ஒரு தர்ம சாவகரை விட உயர்ந்ததா இருந்தது. எப்படி சொல்கின்றார் பாருங்கள் ரமேஷ் அவர்கள். ஆனால் இந்த விஷயமும் எனக்கு பிறகுதான் தெரிய வந்தது. இருந்தாலும் இவர் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு மிகப்பெரிய மகான் ஆத்மாவாகத்தான் இருப்பார் அப்படின்ற எண்ணமோ எனக்கு அப்பொழுதிலிருந்தே என்னுடைய புத்தியில் இருந்து கொண்டே தான் இருந்தது. ஒரு சாதாரண வீட்டை நடத்துவதற்கே நாம் அனைவரும் மூச்சு முட்டுகிறதே. இவ்வளவு பெரிய இயக்கத்தினை அதை பார்த்துக் கொண்டே எப்படி இருக்கிற சாட்சியா இருந்திருக்கின்றார். இவ்வளவு பெரிய இயக்கத்தினை ஆரம்பித்து அதனை கிட்டத்தட்ட 150க்கு மேலான சேவை நிலையங்களை ஆரம்பித்து அதையும் பார்த்து கொண்டே பிதாஸ்ரீ அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு கவலையற்றும் சரி, எண்ணங்களே இல்லாத நிலையும் சரி இருந்து கொண்டே இருந்தார். ஒருவேளை யாராவது அந்த ட்ரஸ்ட் தன்மையுடைய சித்தாந்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்காக பிதாஸ்ரீ ஒரு நடைமுறை உதாரணமாக இருந்திருக்கின்றார். அவர் தன்னுடைய அனைத்தையும் தியாகம் செய்து வெற்றிகரமா ஆக்கிவிட்டார். தன்னுடைய சொந்த முயற்சியால் முழு மனித சமுதாயத்தில் மட்டும் சரி, அனைத்து தர்மங்களின் தலை சிறந்தவராக, சர்வ உத்தமராக, ஏன் 100% சுக நிறைந்தவராக, முத முதலில் வரக்கூடிய அந்த ஸ்ரீ நாராயணுடைய பதவி அடைந்தார். சொர்க்கத்தில் வரக்கூடிய ஸ்ரீ நாராயணுடைய பதவி அடைந்தார். அந்த பதவி சாதாரணமா முயற்சியுடைய பார்வையால் பார்க்க போனால் இந்த பூமி என்ற நாடக மேடையில் இருக்கின்ற இப்பொழுது கிட்டத்தட்ட 900 கோடி 900 crores மேற்பட்ட மனித ஆத்மாக்களில் அவர் முதல் இடம் பிடித்து விட்டார். இன்னும் போகும். நிறைய ஆத்மாக்கள் வந்து கொண்டேதான் இருப்பார்கள் பரந்தாமத்துல. ஒரு சாமானிய பள்ளிக்கூடம் அல்லது உயர்ந்த பள்ளியில் முதலாக, அதாவது முதல் மதிப்பெண் அல்லது முதல் வகுப்பில் வரும்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும். எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் முதல் வகுப்பில் வரும்பொழுது. அதை விட கோடி மடங்கு அதிக உயர்ந்த பதவி அடையக்கூடிய சௌபாக்கியம் கிடைத்த பிறகும் சத்தியுகத்துல நாராயண் பதவி கிடைச்சு விட்டது. அப்ப எவ்வளவு இது கிடைத்த பிறகும் அவர் சாதாரண உட்காரவில்லை. என்ன செஞ்சாரு? அவர் அனைத்திலும் விலகியே இருந்தார். அவருக்கு அவருடைய பதவியின் மீதும் சரி ஒருபொழுது அபிமானம் இருந்ததில்லை. மேலும் சதாவே எப்பவுமே பணிவுள்ளவராகவே இருந்தார். கடைசி வரைக்கும் பாதுகாப்பா வைத்திருந்தார். இது போல அனைத்து வகைகளும் சரி ஒரு மரியாதைக்குரிய மனிதராக இருந்திருக்கின்றார். அப்படி என்று இந்த பாக்கிய விதாதம் மூலமாக சகோதரர் ரமேஷ் அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார். முதல் நம்பர் பதவி அடைவதற்காக முதல் நம்பர் மாணவனாக வேண்டியிருக்கிறது. இப்பொழுது நாம் எல்லோரும் பரம்பிதா பரமாத்மா நம் அனைத்து ஆத்மாக்களுக்கு உண்மையான ஆசிரியராக இருக்கின்றார். அவர் பிதாஸ்ரீ அதாவது பிரம்மா உடல் மூலமாக முரளி சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்று தெரிந்திருக்கிறோம். அது சாகார முரளியும் சரி அவ்யக்த முரளி கம்பைண்டாக வந்து சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் நாம் சாட்சியாக இருந்து யோசிக்கும் பொழுது பல சமயங்களில் இப்படி கூட இருக்கலாம். என்னவென்றால் முரளி நடத்தி கொண்டு இருக்க சமயத்துல பரமபிதா பரமாத்மா அவருடைய காரியங்களை பூர்த்தி செய்வதற்காக இந்த சௌபாகியசாலி அதாவது பிரம்மா பாபாவுடைய ரதத்திலிருந்து சிறிது நேரத்திற்காக விலகி சென்று விடுவார் என்பது போல நடக்குமோ என்னவோ என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் இந்த மரியாதைக்குரிய மாணவன் அவ்வளவு அருமையான விதத்தில் தன்னுடைய ஆசிரியருடைய இடத்தை நிறைத்து முரளியுடைய காரியத்தை தொடர்கிறார். எவ்வளவு ஒரு காரியம் இது. ஆனால் இதனுடைய வித்தியாசத்தை மிகவுமே குறைந்த பிகேஸ் அதாவது பிராமணர்களுக்கே தெரிய வரும். சங்கமுகத்தில் உள்ள பிராமணர்களுக்கு தெரிய வருகிறது. அதாவது இவர் பிரம்மா பாபா மதிப்பிற்குரிய மாணவர். அவ்வளவு நல்ல விதமாக தன்னுடைய ஆசிரியர் அதாவது பரமாத்மாவுடைய ஞானத்தை தானம் தரக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருந்தார். எல்லோருக்கும் சரி. அதாவது
இருவருடைய வார்த்தைகளில், அதாவது கம்பைன் பாப்தாதாவுடைய வார்த்தைகளில் மிகவுமே சூட்சுமமான வித்தியாசமாக இருந்தது. அது எப்படி? அதாவது அவருடைய வார்த்தைகளில் அவ்வளவு சக்தி, அது மொழியில தெய்வீகமாக இருந்தது. ஏன்? அவருடைய வார்த்தைகளில் உத்வேகம் இருந்தது. அவர் சொல்லக்கூடிய வழிமுறைகளில் நன்மை இருந்தது. அந்த வார்த்தைகளில் எப்படி தெரியுமா இருந்தது? குருடர்களுக்கு, அதாவது கண் தெரியாதவர்களுக்கு வெளிச்சமாக இருந்தது இந்த ஞானம். காது கேளாதவர்களுக்கு துணையாளியாக இருந்தது. ஊமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிக்னல்கள் தடுக்கக்கூடியதாக இருந்தது. மாறுபட்டவர்களை சரியாக்குவதாக இருந்தது. அதாவது சக்தி இல்லாதவர்களுக்கு சக்தி அளிக்கக்கூடியதாக இருந்தது. இப்படியாக ரமேஷ் ஷா இந்த எப்படி முரளி எடுக்கிறார் அப்படின்ட்டு எவ்வளவு வார்த்தைகள், அவ்வளவு சக்தி இருந்தது பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார். நாங்கள் புதியவர்களாக இருந்த பொழுது ஒரு முறை மும்பையில் பாபாவுடன் நான் வெளியில் சென்றிருந்தேன். அப்பொழுது நான் பாபாவிடம் ஒரு சிறிய விண்ணப்பத்தினை வைத்தேன். விண்ணப்பம்னா கேள்வி வைக்கின்றார். பாபா, நீங்கள் முரளி நடத்தும் பொழுது முரளியுடைய பாயிண்ட்களை, அதாவது நோட்டில் எழுத மன விரும்புகிறது. கூடவே முரளி நடத்துகையிலே தங்களுடைய முகத்தாமரை முறைமே பார்த்து கொண்டே ஞானாமிர்தம் அருந்திக் கொண்டே இருக்கலாம் எனவே மனம் விரும்புகிறது. தாங்கள் தங்களுடைய முரளிக்காக ஏற்பாடுகளை கண்டிப்பாக செய்திருப்பீர்கள். அந்த தயாரான நோட்ஸ்களை எங்களுக்கு முன்னமே கொடுத்து விடுங்களேன். அதாவது பிறகு நான் அதனுடைய ஜெராக்ஸ் செய்து மிகவும் வசதியாக இருக்கும் அல்லவா? அது மட்டுமின்றி அந்த சமயத்தில் நாங்கள் முரளியை மட்டும் கேட்கலாம் அல்லவா? பிதாஸ்ரீ முரளி நடத்துவதற்கு முன் நோட்ஸ் எழுதி வைப்பார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு, அந்த காலத்தில் முரளி எப்படி நடக்கிறது அப்படி என்று நான் கற்பனை செய்திருந்தேன். ஏனென்றால் அனைத்து பெரிய பெரிய வித்வான்கள், பண்டிதர்கள், ஆச்சாரியர்கள் மற்றும் சாஸ்திரிகள் அனைவரும் தன் சொற்பொழிவினை தயாராக்குகின்றார்கள். எப்படி ஒரு வக்கீல் இல்லை, அதாவது பாரிஸ்டர் தன்னுடைய வாதத்தை ஒரு சாரமாக எழுதி வைத்துக் கொள்கின்றார்களோ, அவ்வாறே பாபாவை எழுதி வைப்பார் என நான் யோசித்து வைத்திருந்தேன். இது போல நான் பாபாவிடம் வேண்டுகோள் விடுத்த பொழுது பாபா கேட்டார், எந்த நோட்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்டார். நான் என்னுடைய யோசிப்பினை பாபாவுக்கு தெளிவாக கூறியவுடன், நான் அவ்வாறு தயார் செய்வதே இல்லையே என்று பாபா சொல்லிவிட்டார். பிதாஸ்ரீ பிரம்மா பாபா. பிதாஸ்ரீ அவர்கள் எந்த புத்தகத்தையும் படித்து சொல்வது இல்லை அப்படின்னு சொல்லியே விட்டார் ரமேஷ் ஷா அவர்களுக்கு. பிதாஸ்ரீ அவர்கள் எந்த புத்தகத்தையும் படித்து சொல்வதும் இல்லை. எந்த புத்தகத்தினுடைய விளக்கத்தையும் கூறுவது கிடையாது. பாபா சிறிது நேரம் மட்டும்தான் செய்தித்தாள் வாசிப்பார். ஆனால் முரளிக்காக எந்த விதமான முன் ஏற்பாடுகள் செய்து கொள்வது கிடையாது. மற்றபடி என்ன கூற வேண்டுமோ அதனை அப்படியே உடனடியாக சொல்லிவிடுவார். அவருடைய தன்னாற்றல் மிக்க வார்த்தைகள் அவருடைய புத்தினுடைய அதிசயத்தினுடைய எண்ணங்களுடைய ஆழத்தினுடைய நிரூபணம் ஆகிய விடும். இது போல தான் கற்பனை செய்து வைத்திருந்த கேள்வியை பிரம்மா பாபாவுடன் கேட்டவுடன் பிரம்மா பாபா சொல்லிவிட்டார், நான் அது போல நோட்ஸ் எடுப்பதும் கிடையாது, புத்தகத்தை நான் பார்ப்பதும் கிடையாது. சிவபாபா என்னுடைய உடலில் என்னுடைய கமலவாய் திருவாய் மூலம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லியே விட்டார். இந்த ஒரு விஷயம். அடுத்ததாவது இன்னொரு விஷயம் சொல்றாரு. ஒரு முறை நான் மும்பையில் இருந்து, அதாவது பூனாவிற்கு பிதாஸ்ரீயுடைய காரில் சென்றேன். வழியில ஒரு இடத்தில் அமர்ந்து காலை சிற்றுண்டி செய்தோம். பிறகு சென்று திரும்பி வரும் நேரத்தில் நான் அந்த இடத்தை நினைவு செய்தேன். அப்பொழுது பிதாஸ்ரீ அவர்கள், மகனே, இந்த மாதிரி விஷயங்களை ஏன் நினைவு செய்கின்றீர்கள் என்றார். எதில் வருமானம் உள்ளதோ அதனை நினைவு செய்யுங்கள். இப்படியாக ஏன் இப்படி வீண் விஷயங்கள் போற அப்படின்னு சொல்லி பிரம்ம பாபா கேட்டார். மற்ற அனைத்து நினைவுகளும் வீணான சிந்தனைகளே அப்படி என்று சொல்லிவிட்டார். அது மட்டுமில்லாமல் அதில் நேரம் சக்தி வீணாக செய்கின்றன அப்படி என்று சொன்னார்.
தன்னுடைய வாழ்க்கையினுடைய சுவாசங்களுக்கு அவ்வளவு மிகுந்த கவனம் தரக்கூடிய காரியத்தினை சுயம் தானும் செய்தார். கூடவே குழந்தைகளாக எங்களுக்கும் அந்த கதை கற்றுக் கொடுத்தார். அதனாலேயே தான் அவர் அனைவரை விட முதலில் கருமாத்தித்தாக முடிந்தது. இப்படியாக சேவையினுடைய காரியத்திற்காக அறிவுரை மட்டும் கிடையாது, வழிகாட்டலும் சரி, இது போல கண்காணிப்பு எங்களை சொல்லியிருந்தார். நாங்கள் புதியவர்களாக இருந்த பொழுது மும்பையில் நடந்த விஷயம் இது. மும்பையில தினமும் காலையில் பிதாஸ்ரீயின் தோட்டத்தில் நடந்து செல்வோம். அப்பொழுது அங்கு ஈஸ்வரிய சேவை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பாபா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த நாட்களில் நம்முடைய 4 பக்கமுடைய ஒரு போல்டர் புதியதாக அச்சாகி இருந்தது. தோட்டத்தில் வந்திருக்கின்ற மனிதர்களுக்கு எப்படி ஈஸ்வரிய செய்தி தர வேண்டும், பிதாஸ்ரீ அதன் பேரில் எங்களுக்கு புது புது முறைகளை கற்றுக் கொடுத்தார். நாங்கள் சாதாரண மாணவர்களாக இருந்தோம். கண்காட்சி படங்களில் என்ன சொல்ல வேண்டும் அப்படி என்று நாங்கள் கற்றுக்கொண்டோமோ அதனையே மீண்டும் மீண்டும் அலசிக்கொண்டே இருந்தோம். ஆனால் பிதாஸ்ரீ அவர்களோ நம் மரியாதைக்குரிய ஆசிரியராக இருந்தார். அதனால் அவர் தன்னுடைய மாணவர்களுக்கு விதவிதமான அஸ்திர சஸ்திரங்களினால் ஆயுதப்படுத்தினார். அதாவது அவர்கள் இந்த ஈஸ்வரிய ஞானத்தின் செய்தியினை அனைவருக்கும் அருமையான முறைகளால் கொடுக்கட்டும் என்பதற்காக. அந்த நாட்களில் அநேக அமெரிக்க சன்னியாசிகள் பாரதத்துக்கு யாத்திரையுடைய பேரில் வந்திருந்தார்கள். அவர்களோடு சந்திக்கும் நேரம் மதிய நேரமாக இருந்தது. பிதாஸ்ரீ அவர்கள் அந்த அமெரிக்க சன்னியாசிகளோடு ஞானத்தின் என்னென்ன விஷயங்களை பேச வேண்டும் என எங்களுக்கு சொன்னார். அவர் எங்களுக்கு புரிய வைக்கும் காரியத்தில் தன்னைத்தானே அந்த அளவு மறந்து விட்டார். அதாவது எங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டே வெறும் காலோடு லிப்ட் வரை வந்து விட்டார். அதாவது எங்களுடைய ஏற்பாடுகள் சதா முழுமையாக இருக்க வேண்டும் மற்றும் முயற்சி 100% இருக்க வேண்டும் என்பதற்காக பிதாஸ்ரீ தன்னுடைய சரீரத்தின் கஷ்டத்தை கூட கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டார். பிதாஸ்ரீ அவர்கள் நாங்கள் சேவைக்கு அனுப்பும் நேரத்தில் மட்டுமல்ல, நாங்கள் திரும்பி வந்த பிறகும் நாங்கள் அங்கு எவ்வாறு புரிய வைத்தோம் என்பதை பற்றி விசாரிப்பார். அவர் அந்த செய்தியின் முழு விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்வார். அந்த பிதாஸ்ரீயின் மதிப்பிற்குரிய ஆசிரியர் இதுதான் முழுமையாக இருந்திருக்கின்றார். இன்னொரு விஷயம் சொல்கின்றார். மும்பையில் ஒரு முறை பிதாஸ்ரீ வந்திருந்த பொழுது அவர்கள் ஜோதி ஸ்வரூபத்தினுடைய படத்தின் மீது அது டில்லியில் அச்சாகி வந்திருந்தது. பரமாத்மா ஒன்று இவ்வளவு பெரிய ரூபம் இல்லை என அவர் பாபா விவரித்தார். இந்த விஷயத்தினை பற்றி விசேஷ ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்காக நான் பிதாஸ்ரீயிடம் இதை பற்றி கேள்வி கேட்ட பொழுது அவர்கள் அதற்கு இப்படி சொன்னார். இந்த படமும் அச்சடிக்கப்பட்டதுதான். ஆனால் பல குழந்தைகள் இதனை தவறாக பயன்படுத்துகின்றார்கள். அவர் யோகத்தில் அமரும் நேரம் இந்த படத்தினை முன்னால் வைத்து இந்த படத்துடன் யோகம் வைக்கின்றார்கள். இப்படி கூட சொல்லலாம். வேறு வார்த்தைகளில் சொல்ல போனால் அவர்கள் பரமாத்மாவுடைய ரூபத்தோடு கவனத்தை தியானத்தை ஈடுபடுத்துகிறார்கள் என சொல்லலாம். இதன் காரணமாகவே இன்று பாபாவிற்கு இப்படிப்பட்ட முரளி நடத்த வேண்டியதாயிற்று. எப்படி? பிதாஸ்ரீ அவர்கள் இப்படி புரிய வைத்து நடத்த வேண்டியதாயிற்று. பிதாஸ்ரீனா யாரு? பிரம்ம பாபா அவர்கள் இப்படி புரிய வைத்த பிறகு அந்த சூட்சும விஷயங்களை தவறான முறையில் மற்றும் ஏதேனும் தவறான விதியினால், இப்படி கூட சொல்லலாம், சாதனத்தினால் இந்த ஞானத்தில் நாமல் குழந்தைகள் செய்துவிடக் கூடாது எனக்கு தெரிய வந்தது. அதற்காக பிதாஸ்ரீ சதா விழிப்புடன் இருந்தார்கள். நாம் குழந்தைகள் பல முறை பக்தி மார்க்கத்தினுடைய வார்த்தைகளை, அதாவது எப்படி இந்த பிரம்மகுமாரிகள் ஆசிரம் என்றெல்லாம் கூறுகின்றோம். ஆனால் பிதாஸ்ரீ அவர்கள் இப்படிப்பட்ட பக்தி மார்க்கத்துடைய வார்த்தைகளை ஒருபொழுதும் பயன்படுத்தி கிடையாது. பிரம்மகுமாரிகளை ஈஸ்வரிய விஷயம் ஆசிரமம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி பயன்படுத்தினார்.
பிரச்சனைகளை மற்றும் முன்னால் இருக்கக்கூடிய மனிதனுடைய மனதினை அறிந்து கொள்ளக்கூடிய, அதாவது புரிந்து கொள்ளும் அதிசய சக்தி பிதாஸ்ரீயிடம் இருந்தது, பிரம்ம பாபாவிடம் இருந்தது. சந்திக்க வந்துள்ள மனிதர் எந்த எண்ணத்தோடு முன்னால் வந்துள்ளார், பிதாஸ்ரீ உடனடியாக இந்த விஷயத்தினை தெரிந்து கொள்வார். அவர்களுடைய மனதினை வெற்றி கொள்ளும் அதிசய முறை பிதாஸ்ரீயிடம் இருந்தது. ஒரு தடவை மாதேஸ்வரி அவர்கள் சரீரம் விட்ட பொழுது பல குழந்தைகள் மதுபன் வந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் பல கன்னியாக்களும் வந்திருந்தார்கள். மதுபனில கன்னியர்களுக்காக ஒரு செமினார், அதாவது கருத்தரங்கம் செய்யலாமே என அப்பொழுது எனக்கு எண்ணம் வந்தது. அங்கு எவ்வளவு கன்னியாக்கள் இருந்தனரோ அவர்களிடம் இந்த விஷயத்தை சொன்னேன். அவர்கள் அனைவருக்கும் அது பிடித்திருந்தது. பிறகு நான் பிதாஸ்ரீயிடம் சென்றேன், பிரம்மா பாபாவிடம் சென்றேன். நான் என்னுடைய யோசனையை பிதாஸ்ரீயிடம் கூறுவதற்கு முன் அவர்கள் சொன்னார், குழந்தாய், பச்சே, செமினார் செய்ய விரும்புகின்றீர்கள் என்றால் கண்டிப்பாக செய்யுங்கள் என்றார். பாபா உடனடியாக ஒரு சகோதரி அழைத்து முழு, அதாவது அந்த மாளிகையின் பெயர் அவா மஹால் அப்படின்றார், அவாயி மஹால். அந்த மாளிகையின் பெயர் போல கன்னியாக்களுக்காக காலி செய்து விட்டார். அவ்வாறே ஒரு முறை மும்பையில் நடந்த விஷயம். அந்த மும்பையில கண்காட்சியின் முதல் செட் தயாராகி கொண்டிருந்தது. அப்பொழுது 2 செட்டுகள் ஒன்று போலவே செய்யப்பட்டிருந்தன. நான் பிதாஸ்ரீயை டில்லியில் சந்தித்த பொழுது அவரிடம் நான் கொல்கத்தா சென்று நம்முடைய கண்காட்சி அங்கு பயன்படுத்தலாமே, ஏனென்றால் நம்மிடம் 2 செட் படங்கள் தயாராக இருக்கிறது, என் ஆசையை அவரிடம் சொன்னேன். ஒரு நொடியில் பிதாஸ்ரீ அவர்கள் அனைத்து விஷயங்களும் யோசித்து விட்டார்கள் மற்றும் உடனடியாக அந்த விஷயத்திற்காக ஏற்பாடுகளும் செய்து கொடுத்தார். கொல்கத்தாவில் எது போன்ற பிரச்சனைகள் நம் முன் வரும் அதனை யூகித்து எங்களுக்கு புரிய வைத்தார். அதனை பார்க்கும் பொழுது பிதாஸ்ரீ அவர்கள் சதா கொல்கத்தாவில் அவர் இருந்து வருகிறார் என்பது போலவே எனக்கு தோன்றியது. அன்றைய நாளே இரவில் டில்லியில் இருந்து நேரடியாக ஒரு சகோதரரை கொல்கத்தாவிற்கு அனுப்பினார். அதன் கூடவே என்னை மும்பை சென்று படங்களுடன் கொல்கத்தாவிற்கு செல்லுமாறு சொல்லிவிட்டார். அதனால்தான் பிரம்மா பாபா எப்படி தெரியுமா ஞானத்தை சொல்வதில் நகைச்சுவையாக சொல்லுவார். பிதாஸ்ரீக்கு நகைச்சுவை ரொம்ப பிடிக்கும். நகைச்சுவையிலும் ஞானம் தரக்கூடிய அவருடைய சக்தி அலௌகிகமானதாக இருந்தது. ஒரு முறை மதுபனில் ஒரு சிறிய விவாதம் வைக்கப்பட்டது, டிஸ்கஷன் பேனல். அப்பொழுது பிதாஸ்ரீ அவர்கள் அதனை திறந்து வைக்க நான் வருவேன் என்று சொன்னார். சரியாக 9:30 மணிக்கு எப்படி ஒரு முதலமைச்சரோ அல்லது கவர்னரோ திறப்பு விழாவுக்கு வரும்பொழுது அலங்கரித்துக் கொண்டு வருவது போல பிதாஸ்ரீ வந்துவிட்டார். கூடவே விவாதத்தில் என்ன செய்ய வேண்டும் அதனை நல்ல விதமாக புரிய வைப்பதற்காக கீதையின் பகவான் யார் என்பதற்காக 3 படங்களை கொண்டு வந்திருந்தார்கள். மேலும் இந்த விஷயத்தின் மீது யோசித்து நல்ல முறையில் ஒரு புதிய படம் உருவாக்க வேண்டும், நீங்கள் இதன் மீது யோசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். குழந்தைகளாகிய நம் புத்தி சதா ஞானத்தின் யோசிப்பத்தின் காரியத்திலே இருக்க வேண்டும், ஈடுபட்டிருக்க வேண்டும். இந்த விஷயத்தின் மீது பிதாஸ்ரீக்கு ரொம்ப கவனமாக இருந்தது. இப்படியாக நிர்மலமான அன்பு நிறைந்த இதயம் கொண்டவர் யார்? பிதாஸ்ரீ பிரம்மா பாபா மட்டும்தான். இன்னொரு விஷயம், என் வாழ்க்கையுடைய மாற்றத்திற்கான காரணமும் பிதாஸ்ரீ தான். இது நடந்த வருடம் 1953ஆம் ஆண்டு. இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துடைய அறிமுகம் எனக்கு கிடைத்ததும் என்னுடைய புத்தி இந்த ஈஸ்வரிய ஞானத்தின் பல விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்காக தயாராக இல்லை. அதாவது பக்தி மார்க்கத்தினுடைய அந்த சாஸ்திரங்களுடைய அரைக்குறை ஞானம் மற்றும் அபிமானத்தின் காரணமாக இந்த ஞானத்தை புரிந்து கொண்டாலும் என்னுடைய மனதில் இதன் மீது எந்த சிரத்தையும், அதாவது மரியாதை கலந்த அன்பு உண்டாகவில்லை. இருந்தாலும் பிதாஸ்ரீ அவர்கள் என்னை மதுபன் வருவதற்காக அழைப்பு விடுத்திருந்தார்.
அதனால் 1961ஆம் ஆண்டு வருடம் நான் மதுபன் சென்றிருந்தேன். அங்கு நேரடியாக பல சகோதர சகோதரிகளோடு பேசினேன். பலருடைய அனுபவங்களை கேட்டேன். இப்படியாக பிதாஸ்ரீ பிரம்ம பாபாவோடு கிட்டத்தட்ட 8, 10 நாட்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆனாலும் என் மனம் இலகவே இல்லை. கடினமாக இருந்தது. அப்போ விடை பெறக்கூடிய தருணம் வந்துவிட்டது. மற்றும் விடை தருவதற்காக பிதாஸ்ரீ பிரம்மா அவர்கள் மதுபனில் பின்வாசல் வழியாக உள்ள ஆலமரை வந்து விட்டார். விடை கொடுத்து கொண்டே இருக்கையில் பிதாஸ்ரீனுடைய கண்களில், அதாவது ஸ்படிகத்திற்கு சமமான அன்பினுடைய 2 முத்துக்கள் ஜொலிக்க ஆரம்பித்தன. பாருங்கள் எப்படி சொல்கின்றார் தன்னுடைய அனுபவத்தை. அந்த விலை மதிக்க முடியாத, பாருங்கள் எவ்வளவு அழகா வர்ணிக்கிறார் பாருங்கள். அந்த விலை மதிக்க முடியாத முத்துக்களை பார்த்து என்னுடைய மனதில் மின்னல் வெட்டியது. எவ்வளவு அற்புதமாக விளக்குகின்றார் பாருங்கள். கடைசி சமயத்துல என்னுடைய மனதினுடைய உள்ளுணர்வு விழித்தெழுந்தது. விழித்து எழுந்தே விட்டதுன்னு சொல்றாரு. என்னுடைய இருதய துடிப்பு வேகமானது. அந்த நொடியே எனக்கு திட எண்ணம் உண்டானது. பாருங்கள், பிதாஸ்ரீனுடைய மனம் எவ்வளவு நிர்மலம். பிதாஸ்ரீனுடைய அந்த நிர்மலமான அந்த மனம் அன்பு நிறைந்ததாக இருந்தது. இவ்வளவு மகான் மனிதராக இருந்தாலும் அவர்கள் என் போன்ற மனிதனுக்கு அன்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதுவும் சாதாரண அன்பு கிடையாது, சுயநலமற்ற அன்பு தரக்கூடிய அந்த மகான் காரியத்தினை மகான், அதாவது அலௌகிக்க ஆளுமையை செய்ய முடியும் என்றால், நான் ஏன் இன்றிலிருந்து அந்த அசத்திய ஞானமுடைய கொக்கு பதிலாக பிதாஸ்ரீனுடைய கண்களில் ஜொலிக்கக்கூடிய முத்துக்களை எடுக்கும் அன்னமாக மாறக்கூடாது என முடிவு செய்து கொண்டேன். எந்த காரியம் 1000 வார்த்தைகள் செய்ய முடியாதோ அந்த காரியத்தினை பிதாஸ்ரீனுடைய கண்களுடைய 2 அன்பினுடைய துளிகள், அதாவது முத்துக்கள் செய்துவிட்டன தன்னுடைய சம்சார பரிவர்த்தனைக்கு. அந்த ஆலமரத்தின் கீழே நின்று கொண்டிருந்த பிதாஸ்ரீனுடைய அந்த ஜொலிப்பு இன்று கூட என்னுடைய புத்தியில பசுமையாக இருக்கின்றது. இப்படியாக மூல விஷயம் என்ன? இப்போ மூல விஷயம் என்னவென்றால் நினைவுதான், பரமாத்மா நினைவுதான். அந்த நினைவில் நிலைக்கக்கூடியவர்கள் ஒருபொழுதும் தேகாபிமானத்தில் வரமாட்டார்கள். யோகத்தினால் கர்மேந்திரங்கள் ஒரேடியாக நமக்கு வசமாகி விடுகின்றன. அப்பா இப்பொழுது குழந்தைகளுக்கு சரி மற்றும் தவறினை புரிந்து கொள்ள கூடிய புத்தி கொடுத்திருக்கின்றார். அப்பா புரிய வைக்கின்றார், இனிமையான குழந்தைகளே, சதோ பிரதான ஆக்குவதற்காக நினைவுடைய சாட் வையுங்கள். அதற்காக உங்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். நாம் பாபாவை எவ்வளவு நினைவு செய்கின்றோம் என பார்க்க வேண்டும். குழந்தைகளே, உங்களுடைய நடத்தை மிகவும் சட்டப்படி இருக்க வேண்டும். இன்றைய காலத்தில் உலகத்தினுடைய ஃபேஷனுடைய கஷ்டம் அதிகமாக இருக்கிறது. குழந்தைகளே, நீங்கள் சாதாரணமாக இருக்க வேண்டும். அதன் கூடவே தலை சிறந்த காரியங்கள் செய்ய வேண்டும். இப்படியாக சகோதரர் ரமேஷ் அவர்கள் இந்த பாக்கிய விதாத மூலமாக எவ்வளவு பிரம்மா பாபாவோட அனுபவம் ஏற்பட்டது. எனக்கு இந்த ஞானத்தின் மீது அன்பு இல்லை, இருந்தாலும் பாபாவுடைய அந்த 2 சொட்டு அந்த முத்துக்கள் அந்த கண்ணீர் வந்தவுடன் நான் மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். எவ்வளவு அழகா இருக்கிற இந்த அலௌகிக கதை. இவர்தான் முரளியில் இருக்கக்கூடிய அந்த கதைகள் ஸ்பார்க் மூலமாக, அந்த ஸ்பார்க் விங்கை இவர் தான் உருவாக்கினார். காட்லிவுட் ஸ்டுடியோ இவருடைய துணைவியார் உஷா சகோதரி தான் உருவாக்கினார். இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். சார்ட்டர்ட் அக்கவுண்ட் நிறைய சேவை செய்திருக்கின்றார் இந்த இயக்கத்திற்காக. இவருக்காக இன்றைய நாளில் நாம் ஒரு அழகான ஒரு பசுமையான நினைவுகளை அவருக்கு கொடுப்போம். ஷகாஷ் கொடுப்போம். அட்சா ஓம் சாந்தி. இதனுடைய தொடர்ச்சி பற்றி கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகும். மதுபன் போக வேண்டிய காரணத்தினால் இன்றையோட இந்த பாக்கிய விதாதாவுடைய அலௌகிக கதை முடித்துக் கொள்கின்றோம். இன்னும் 1 வாரம் ஆகும். அடுத்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கலாம். அடுத்த மகானாத்மா என்ன சொல்ல போகிறார் அப்படின்று நீங்கள் அதுவரை பொறுத்திருங்கள். அச்சா ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு ஆதி ரத்தினங்களும் சரி, தன்னுடைய அலௌகிக அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதா மூலமாக ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆதி ரத்தினம் ராஜ்யோகி சகோதரர் ரமேஷ் ஷா அவர்கள் எப்படி ஸ்ரீ சாகர பிரம்மா பாபாவுடன் எப்படி முதல் சந்திப்பு இருந்தது, அவர் எப்படி வாழ்ந்திருந்தார், அவர் எப்படி மரியாதைக்குரிய அதாவது பர்சனாலிட்டியாக இருந்தார் அப்படின்றோ தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக கேட்கலாம். கவனமுடன் கேளுங்கள். சகோதரர் ரமேஷ் அவர்கள் ஜனவரி அதாவது ஜனவரி 28, 2017 அன்று தன்னுடைய பூத உடலை விடுத்தார். அவருடைய லௌகிக பிறந்த நாள் பிப்ரவரி 5, 1934. கிட்டத்தட்ட 83 வயதில் தன்னுடைய சூலமான ஆடையை விடுத்து பரமாத்மாவுடைய மடியை அடைந்து அவர் அட்வான்ஸ் பார்ட்டில் சேர்ந்திருக்கின்றார். வாருங்கள், இன்றைக்கு நாம் சகோதரர் ரமேஷா என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு முழுமையாக நாம் கேட்கலாம் இந்த பாக்கிய விதாதா மூலமாக. சகோதரர் ரமேஷா அவர்கள் 1952 ஆண்டு இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இந்த இயக்கத்தில் இணைந்தார். மற்றும் 1961 ஆண்டு அந்த ஆண்டிலிருந்து முழுமையாக இந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவர் லௌகிகத்தில் என்ன படிப்பு படித்தார் அப்படி என்றால் பிகாம் படித்திருக்கின்றார், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ். பிறகு எல்எல்பி படித்திருக்கின்றார், சார்ட்டர்ட் அக்கவுண்ட் படிச்சிருக்கின்றார். அதுக்கு மட்டுமா போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸாக அதாவது ஈஸ்டர்ன் மற்றும் வெஸ்டர்ன் அந்த பிலோசபி முடித்திருக்கின்றார் தத்துவியல. இது மட்டுமல்லாமல் அவர் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பிரம்மகுமாரிகளுடைய கல்வியும் சரி, பிரம்மகுமாரிகளுடைய தத்துவமும் சரி பரப்பியிருக்கின்றார். சகோதரர் ரமேஷ் அவர்கள் அடிஷனல் செக்ரட்டரி ஆஃப் பிரம்மகுமாரிஸ் அதில் இருந்திருக்கின்றார். அதன் கூடவே மேனேஜிங் ட்ரஸ்டி ஆஃப் WRST அது முடித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஃபவுண்டரி செக்ரட்டரி ஆஃப் BES அது முடித்திருக்கின்றார். அதன் கூடவே ஆர்கனைஸ் செக்ரட்டரி ஆஃப் RERFH பர்சன் ஆஃப் ஜூரிஸ்ட் விங் அண்ட் ஸ்பார்க் இதையும் நிர்வகித்திருக்கின்றார். இவ்வளவு பொறுப்புகள் இருந்தும் எப்படி பிரம்மா பாபாவுடன் தன்னுடைய அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார் பார்க்கலாம். பிரம்மகுமார் சகோதரர் ரமேஷ் அவர்கள் பிதாஸ்ரீ சாகர பிரம்மா பாபாவுடன் தன்னுடைய அனுபவத்தை கிட்டத்தட்ட 58 ஆண்டுகளுக்கு முன் இந்த சந்திப்பு பிதாஸ்ரீ பிரம்மா பாபாவுடன் நடந்திருது. அது எங்க? மும்பைல. அப்போ பிரம்மா பாபா அவர்கள் மும்பைக்கு வந்த பொழுது இந்த சந்திப்பு என்னுடன் சரி அவரும் நடந்தது. நான் இன்னும் அந்த காட்சியை தெளிவாக இப்பொழுது நான் உங்களுக்கு கூறப்போகின்றேன். அந்த நேரத்தில் எனக்கு எந்த ஒரு ஞானமும் கிடையாது. கலியுகத்துல கடவுளுடைய அவதாரம் அதாவது பாக்கியசாலி ஆத்மா மற்றும் இந்த ரதத்தின் மூலமாக நடைபெறுகிறது என்பது பற்றி எனக்கு தெரியாமல் இருந்தேன். நான் முதன்முதலாக பிதாஸ்ரீயை சந்திக்க பொழுது அதாவது பிரம்மா பாபா சந்தித்த பொழுது அவருடைய மகான் தன்மையை பற்றி தெரியாமல் இருந்தேன். அவரை நான் மருத்துவமனையில் சந்தித்த பொழுது மருத்துவமனையில் ஒரு அறையில் படுத்துக்கொண்டே அவர் எப்படி இருந்தார்? அவர் பார்க்கல எனக்கு. நான் லௌகிகத்துல பார்த்திருக்கின்றேன். அதாவது அஜாந்தா கோயில் எல்லோர குகையில பார்த்த அந்த குகையில ஓவியங்களை படுத்திருந்த அதாவது கௌதம புத்தரை பார்ப்பது போலவே இருந்தது முதன் முறையாக. ஒரு தர்மத்தை படைப்பவர் இப்படி பிரபாவசாலியாக இருக்கத்தான் செய்வார். அவரை சந்திக்கும் சாமானிய மனிதன் மீது அதனுடைய பிரபாவம் கண்டிப்பாக படத்தான் செய்யும். அவ்வளவு மரியாதைக்குரிய தோற்றமாக இருந்தது பிதாஸ்ரீ பிரம்மா பாபாவுடைய தோற்றம்.
அவருடைய இடமோ உண்மையில் ஒரு தர்ம ஸ்தாபகரை விட உயர்ந்ததா இருந்தது. எப்படி சொல்கின்றார் பாருங்கள் ரமேஷ் அவர்கள். ஆனால் இந்த விஷயமும் எனக்கு பிறகுதான் தெரிய வந்தது. இருந்தாலும் இவர் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு மிகப்பெரிய மகான் ஆத்மாவாகத்தான் இருப்பார் அப்படி என்ற எண்ணமோ எனக்கு அப்பொழுதிலிருந்தே என்னுடைய புத்தியில் இருந்து கொண்டே தான் இருந்தது. ஒரு சாதாரண வீட்டை நடத்துவதற்கே நாம் அனைவரும் மூச்சு முட்டுகிறதே! இவ்வளவு பெரிய இயக்கத்தினை அதை பார்த்துக் கொண்டே எப்படி இருக்கிறார் சாட்சியா இருந்திருக்கின்றார். இவ்வளவு பெரிய இயக்கத்தினை ஆரம்பித்து, அதனை கிட்டத்தட்ட 150க்கு மேலான சேவை நிலையங்கள ஆரம்பித்து, அதையும் பார்த்துக் கொண்டே, பிதாஸ்ரீ அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு, கவலையற்றும் சரி, எண்ணங்களே இல்லாத நிலையும் சரி, இருந்து கொண்டே இருந்தார். ஒருவேளை யாராவது அந்த ட்ரஸ்ட் தன்மையுடைய சித்தாந்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால், அதற்காக பிதாஸ்ரீ ஒரு நடைமுறை உதாரணமாக இருந்திருக்கின்றார். அவர் தன்னுடைய அனைத்தையும் தியாகம் செய்து வெற்றிகரமா ஆக்கி